எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வாரமா ஏறி வந்த லாபம் மார்க்கெட்ல ஒரே நாள்ல இன்னைக்கு புடுங்கி விட்டு போய்விட்டது நண்பர்களே. ரொம்பவுமே மனசுக்கு சோகமா இருக்கு. இன்னைக்கு 112 பாயிண்ட் என்பது நிஃப்டி இறங்கியிருக்கு. அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நிறைய பங்குகள் சமீபத்தில் -15% இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் ஏறி வந்ததுனால வெறும் -5% சொல்லி ஆல்மோஸ்ட் பல பங்குகள் 10%க்கும் மேலே ரெக்கவரி ஆகி வந்தது. ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டினுடைய தொடர் இறக்கத்தினால அதுலேயும் கடைசி நேரத்துலலாம் பார்க்கும்போது தன்னை போல கீழே குதிக்கிறானுங்க பல பேர். தலைகீழாக தான் குதிப்பான் இந்த கோட்டச்சாமி அப்படின்னு பல பங்குகள் கீழே வந்துருக்கு. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10% ரெக்கவரியான லாஸ் என்பது பல பேர்த்துக்கு மறுபடியும் -5லேருந்து மறுபடியும் -10 வந்திருக்கு. ஆக மொத்தம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் பண்ணிட்டீங்களேப்பா. கண்டிப்பாக இந்த நிஃப்டி புல் தடுக்கி பயில்வான் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் கேட்டால் உங்களுடைய ரத்தமெல்லாம் அப்படியே கொதிக்கும். தன்னுடைய உச்சியிலிருந்து 26,000லிருந்து மார்க்கெட் இறங்கிய பிறகு ஒரு முறை 1500 பாயிண்ட்டுகள் ஆகட்டும், 500 பாயிண்ட்டுகள் ஆகட்டும், மறுபடியும் 1300 பாயிண்ட்டுகள் ஆகட்டும், மறுபடியும் ஒரு 2000 பாயிண்ட்டுகள் ஆகட்டும், மறுபடியும் ஒரு 3500 பாயிண்ட்டுகள் ஆகட்டும், மறுபடியும் ஒரு 500 பாயிண்ட்டுகள் ஆகட்டும், மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட்டுகள் ஆகட்டும், கூட்டி பாருங்க எத்தனை கிட்ட வருது. கிட்டத்தட்ட 5000 பாயிண்ட்டுகளை தாண்டி போயிடுறோம். அப்போ உண்மைக்கு இந்த வேலை, இந்த ஏறின வேலையை அவன் இறங்கினதுலேருந்து இந்த பாயிண்ட்லேருந்தே பண்ணியிருந்தான்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் சேர்ந்தா இந்நேரம் நம்ம 30,000 பாயிண்ட்டுகள் இருக்கணும். எவ்வளவு ஒரு எத்தனை இந்த இப்படி கிட்டத்தட்ட 5000 பாயிண்ட்டை கீழே இருந்து ஒவ்வொரு லோல இருந்து கூட்டி கழிச்சு 1000 2000 3000ன்னு கூட்டி கழிச்சு இந்த 5000 பாயிண்ட்டுக்கு நம்ம ஆளுங்க லட்சக்கணக்கான கோடியில பணம் போட்டிருக்காங்க. டிஐஸ் போட்டது போட்டீங்க, அதை ஒரே பாயிண்ட்ல இருந்து இப்படியே மொத்தமா போட வேண்டியதானப்பா. அது ஏப்பா பிரிச்சு பிரிச்சு போட்டு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் பண்றீங்க அப்படின்றதா ரொம்ப. ஸோ இது ரொம்ப முக்கியமான தகவல். ஒரே வருஷத்துல 5000 பாயிண்ட்டுகளுக்கு மேல மூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட சக்தி இருக்கு. ஆனா அத்தனை மூவ்மெண்ட் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ஆணியை பிடுங்கி வச்ச மாதிரி தான் கணக்கு. ஸோ சமீபத்தில் பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ, பல ஸ்டாக்குகள் அதனுடைய ப்ரைஸ் என்பது -15%லிருந்து ஒரு அப்ராக்சிமேட்டுக்காக ஒரு 10%க்கு மேலே ரெக்கவரி ஆகி ஒரு 5%ஆக குறைந்து வந்தது அதனுடைய நஷ்டம். ஆனால் இன்னைக்கு ஒரே நாளில் எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. இனி அடுத்தடுத்த நாட்களில் மறுபடியும் நிஃப்டி என்ன பண்ணும்? இப்போ கூட பாருங்க, நம்ம போய் நீங்கள் சாட் ஜிபிடியில் எங்கே போய் கேட்டாலும் இன்னும் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜே இன்னும் கட் பண்ணலையே தம்பி அப்படிம்பாங்க. அப்போ இதை கட் பண்ணி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போனால் தான் ஒத்துக்குவியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்க. அப்போ அதுக்கே இன்னொரு 700 பாயிண்ட் கீழே இறங்க வேண்டியதாக இருக்குது. அதில் பாருங்க, இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, இந்த டாடா மோட்டர்னுடைய ஷேர் ப்ரைஸ்னுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, வாங்க செத்து செத்து விளையாடுவோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதனுடைய மைண்ட் வாய்ஸு. மற்ற கம்பெனிகளாவது சமீபத்தில் இந்த 15-20 நாளில் 1000 பாயிண்ட் நிஃப்டி ஏறினப்ப பல பங்குகள் 10%, 20%, 30% ஏறினா. இவன் அந்த ஏற்றத்துலேயும் பங்கெடுத்துக்கல. கடந்த ஒரு மாதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஏற்றத்துலேயும் பெருசாக இவன் பங்கெடுத்துக்கல. ஆனால் இறங்குறதுல வந்து முதல் நாளாக ஓடி வந்து கீழே குப்புற விழுந்து கிடக்கிறான். 2.5% கும்பாவாக இருக்குது, ரொம்ப மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு அந்த குரூப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல ஆட்டோ ரிலேட்டடான பங்குகள் ஜிஎஸ்டி நியூஸ்னால ஓரளவுக்கு ரெக்கவரி ஆன. இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற பங்கெல்லாம் கூட சமீபத்தில் அதனுடைய ரிசல்ட் சீசனில் மேல் நோக்கி வந்தான். ஆனால் இந்த டாடா மோட்டருக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க மாட்டேங்குதே அப்படின்னு பல பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு நல்ல நியூஸ் வர வேண்டியது இருக்குது. அது யார் வச்சு தடுக்கிறாங்கன்னே தெரில. எதுக்கே அப்படி தடுத்துக்கிட்டு இருக்கீங்க? 2-3 நியூஸ் நல்ல நியூஸ் இருக்குது. அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ரீஸ்டார்ட் ஆகிற சில இடங்களில் வந்து என்ன ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க, இந்தியா சைடு பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டர்லாம் வந்து 10,000 கார்களை ஒரே நாளில் விற்று தள்ளியது அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. ஸோ இது மாதிரி பிஸ்னஸ் அப்டேட்டும் இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி கார்ப்பரேட் ஆக்ஷன் ஒன்று பெண்டிங்காக இருக்குது. அதாவது 2 பிஸ்னஸை டீமெர்ஜ் பண்ணி விடணும். அதே மாதிரி ஃபாரினில் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட தகவல் வர வேண்டியதாக இருக்குது. எத்தனையோ தகவல்கள் இருக்குது. ஆனாலும் இந்த டாடா மோட்டர் கண்ணாமூச்சி காட்டிக்கிட்டே இருக்கான்.
வாங்க செத்து செத்து விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஷேரினுடைய ப்ரைஸ் வந்து அந்த ஷேர் ஹோல்டர் கிட்ட சொல்லுதோ அப்படின்ற ஒரு மைண்ட் வாய்ஸில் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. நண்பர்களே, இந்த மார்க்கெட்லேயும் கவலையே இல்லாமல் ஒருத்தர் இருக்காங்கன்னா அது லாங் டேர்ம், 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம் தம்பி அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ல ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர்றவங்க தான் பயம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அப்படி லாங் டேர்ம்லையுமே வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் என்பது எப்படி இருக்கணும். ஒரு கம்பெனி வருஷம் அதனுடைய சம்பாதிக்கக்கூடிய திறன், சேல்ஸ் பண்ணக்கூடிய திறன் என்பது உயர்ந்து கொண்டே இப்படியே போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் அதனுடைய ஸ்டாக் ப்ரைஸும் 100 ரூபாயிலிருந்து 200 300 500 1000ன்னு அது இதுதான் டிசைடு சினாரியோ. ஒரு லாங் டைமில் ஒருத்தர் ஷேர் எடுக்கிறாரு அப்படின்னா அவருடைய செலக்ட் பண்ணியிருக்கிறவருடைய ஸ்டாக் வந்து எந்த விதமான காம்படிட்டர்னுடைய தொல்லை இல்லாமல் அது பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்கு. அதனுடைய ப்ராஃபிட்டும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதை பார்த்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஷேரினுடைய ப்ரைஸும் நல்லபடியாக வளர்ந்துட்டே வரணும். இப்படி இருந்தால் தான் லாங் டேர்மில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் கொஞ்சம் கவலை இல்லாமல் இருப்பாங்க. திடீர்னு என்னைக்காவது ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பது நல்லா தான் இருக்கும். மார்க்கெட் சரியில்லையேன்னு கீழே விழுந்தாலுமே அவங்க லாங் டேர்ம் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பங்கு இப்படி சொல்லுங்கள் பார்ப்போம். ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், அதாவது ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தும் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் கடந்த ஒரு 10 வருஷத்துக்காவது இந்த பங்கினுடைய விலை இப்படி ஏறிட்டே இருக்கணும். இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் ஏஷியன் பெயிண்ட் அப்படிம்பாங்க. ஏஷியன் பெயிண்ட் சமீபத்தில் தலை குப்புற விழுந்தது. ஏன் அப்படின்னா கரெக்டாக அவங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுடைய சேல்ஸ் என்பது ப்ராஃபிட் என்பது கொஞ்சம் தட்டுப்பட்ட உடனே அந்த ஷேரினுடைய விலையை வந்து கொஞ்சம் இறக்கி விட்டாங்க. வேறு ஏதாவது ஒரு பங்கு சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு பங்கு சொல்லட்டுமா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களால் ஏஷியன் பெயிண்ட் லாங் டேர்மில் சொல்ல முடியல அப்படிங்கும்போது எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத், ஸ்டாக் ப்ரைஸ் க்ரோத் இது நாள் வரைக்கும் வரலாறுல இப்போ வரைக்கும் இருந்தது. நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிளில் மிகவும் முதன்மையாக வர்றது இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற கம்பெனி தான். ஸோ அதனுடைய 2015 இப்போ 2025 வரைக்கும் 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் 900 கோடி, 1300, 1800, 2400 அப்படியே வளர்ந்து இப்போ ட்ரெயிலிங் 12 மந்த்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 17,633 கோடின்னு காமிச்சிருக்கான். அப்போ ஒரு கம்பெனியினுடைய பர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்குன்னா அப்போ அந்த ஷேரினுடைய விலையும் கடந்த 10 வருஷத்தில் வளர்ந்துருக்குமே அப்படின்றதான லாஜிக்கு. ஸோ அப்போ பல பேர் வந்து கடந்த 10 வருஷத்தில் இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கடந்த 10 வருஷத்தில் அது ஒரு 100 ரூபாய்களில் இருந்து 1000 ரூபாய்கள் 10 மடங்கு. ஸோ 1 லட்சம் என்பது 10 லட்சமாக மாறியுள்ளது அப்படின்ற மாதிரி இப்போ இந்த பங்கினுடைய விலையும் அறியிருக்கு. சில நேரங்களில் இந்த கோவிட்னுடைய சமயங்கள் வரும் பொழுது அவன் ஏதோ ஒரு காரணத்தினால இறங்குறான், அல்லது மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி செல்லிங் ப்ரெஷர் வந்தது அது மாதிரி செல்லிங் ப்ரெஷர் வரும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் சுணக்கமாகுது. ஆனால் லாங் டேர்மில் எடுத்து பார்க்கும் பொழுது அதனுடைய ப்ரைஸ் என்பது ஏறுமுகமாக அமைஞ்சிருது. சில பேர் நினைப்பாங்க அவ்வளோதான் தியாகி இந்த பங்கு ஏதோ ஒரு சந்தில் பூத்து 10 வருஷமும் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தருடைய வாய் தான் அந்த வாயில் விழுந்ததுக்கப்புறம் அதெல்லாம் என்ன போகுது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்மில் பயம் இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல பயப்பட்டாலும் அவங்க அடிக்கடி போய் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் எப்படி இருக்குது, மார்க்கெட் நிலவரம் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு யாராவது டாப் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, இந்த மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸ் போன்ற பங்குகளெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே அவன் இப்போ வரைக்குமே நல்லா தான் இருக்கான், இனி இதுக்கப்புறம் என்ன ஆக போகிறான் அப்படின்றது தெரில. பட் 10 வருஷமாக இப்படித்தான் ஏசியன் பெயிண்டினுடைய சார்ட் நீங்கள் ஒரு 10 வருஷமாக நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தான். அவனும் வந்து இந்த லாங் டேர்மில் 500 ரூபாய்களில் இருந்து 3500 அப்படின்றது கிட்டத்தட்ட 7 வருஷத்துலேயே வந்துட்டான். 2022க்கு அப்புறம் அந்த கிரேசின்னு நினைக்கிறேன் அவங்களுடைய காம்படிஷன் உள்ளே வந்ததுக்கப்புறம் இது என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அறிவிப்பு வெளியிட்டாங்க, பிளான்ட் வெளியிட்டாங்க, ப்ராடக்டை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் மொத்த இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கீழே இறங்கிடுச்சு. ஸோ கடந்த 10 வருஷத்துல இதனுடைய ரிசல்ட் என்பது பார்த்தீங்கன்னா
1200 கோடியிலிருந்து ஆரம்பிச்சு 2000 கோடி 3000 கோடி 4000 கோடி 5000 கோடின்னு சேல் ப்ராஃபிட் வந்துட்டு அதுக்கப்புறம் சமீபத்தில் 2 வருடங்களாக அதனுடைய லாபம் என்பது குறைஞ்சிருச்சு. ஸோ இது மாதிரி பிரச்சனை தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்பதுக்கு வரக்கூடாது. மற்ற நேரத்தில் அவங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எது பெஸ்ட் லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் டு வாட்ச், இந்த மாதிரி லிஸ்ட்டு எடுக்கு. இன்னொரு பெரிய 2 பங்குகள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க, அப்படியே ஆடி போயிடுவீங்க. என்னடா கண்ணு முன்னாடியே இருந்திருக்க ஆனால் இத்தனை நாள் எங்கள் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்ப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த பாரதி ஏர்டெல் எத்தனையோ நிறுவனங்களை மூட வச்ச பெருமை இந்த ஜியோ அப்படின்றதுக்கு உண்டு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஐடியாவை அவங்களால மூட வைக்க முடியல. பிஎஸ்என்எல் இன்னும் க்ளோஸ் ஆகலை, பாரதி ஏர்டெல்லாம் இன்னும் க்ளோஸ் ஆகலை. இன்ஃபேக்ட் பாரதி ஏர்டெல் வந்து ஜியோக்கு டஃப் ஃபைட் அப்படின்றத கொடுத்துட்ருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால பல லட்சம் வாடிக்கையாளர்கள் பாரதி ஏர்டெல்லை விட்டுட்டு ஜியோக்கு இன்னுமே போகிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. எவ்வளவோ இலவசங்கள் கொடுத்தாங்க, பாரதி ஏர்டெல்லாம் அதை கடுமையாக எதிர்த்தாங்க. அவங்க என்னங்க அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவங்க பாட்டுக்கு இலவசம் கொடுக்கறத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க, எங்கள் வாடிக்கையாளர்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு எவ்வளவோ ஃபைட் பண்ணி பார்த்தாங்க. பட் என்னவோ இப்போ ஜியோ திருப்பி ஃபைட் பண்ணாலும் பாரதி ஏர்டெல்லேருந்து பெரிய அளவில் கஸ்டமர்களை எடுக்க முடியல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பாரதி ஏர்டெல் என்பது கடந்த 10 வருஷத்தில் எப்படி சம்பாரிச்சிருக்கான் பாருங்கள். ஆல்மோஸ்ட் 400 ரூபாய் ரேஞ்சில் இருந்தவன் 2000 ரூபாய்க்கு வந்திருக்கான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கடந்த 10 வருஷத்தில் அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் 3000 கோடியிலிருந்து வளர்ந்து 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 இப்போ 40,000 கோடி. எப்பா எப்படி ஒரு வளர்ச்சி பாருங்க, 3000 கோடியிலிருந்து 40,000. இதனால் என்ன ஆயிருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா, கடந்த 10 வருஷமா இந்த ஷேரை ஒருத்தர் கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க லாங் டேர்மில் அப்படின்னா அது ஒவ்வொரு வருஷமும் 20% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன். ஒவ்வொரு வருஷமும் 20% 20% 20% போட்ட பணத்துக்கு காம்பவுண்ட் பண்ணி சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுலேயும் கடந்த 5 வருஷத்தில் பார்த்தா 35% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அதனால தான் இந்த பங்குக்கு வந்து மாலை மரியாதை போட்டு அவனை ஏவுகணை மாதிரி மேல் நோக்கி இருத்தி வச்சிருக்காங்க. அடுத்தடுத்த வருடங்களில் இந்த ஜியோ அப்படின்றது ஐபிஓவாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது பல லட்சம் கோடி பணத்தை திரட்டிட்டு வரும் பொழுது அப்போ ஏற்கனவே பணம் பெருசாக இல்லாதப்பவே அத்தனை பேர்த்துக்கு ஃப்ரீ கொடுத்து மார்க்கெட்டில் இத்தனை கோடி கஸ்டமர்ஸை வாங்கியிருக்காங்க. இனி எக்கச்சக்கமாக கையில் பணம் வரும்போது இந்த பாரதி ஏர்டெலுக்கு என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னொரு ஷேர் பற்றி பேசினாலும் நீங்கள் அப்படியே அசந்து போயிடுவீங்க. இவனுக்கெல்லாம் எந்த விதமான ஆபத்தும் வரலையா அப்படின்னு கேட்டால் வர்ற ஆபத்துகளை தடுக்கிற வேலை தான் இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு டிஃபென்ஸ் சைட்லாம். ஸோ இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் என்பது கடந்த 10 வருஷத்துல என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய வேலையை அற்புதமான வேலை. இதுவும் 37 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில நம்ம வந்து வேறு எந்த விதமான போனஸோ அல்லது கேஷ் டிவிடெண்டோ எதையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கல. ப்ரைஸ் வைஸ் பர்சன்டேஜ் வைஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பாரத் எலக்ட்ரானிக்கு பின்னாடி இருந்து எது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். இப்போ வரைக்கும் அவன் நல்லா இருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆக போகிறான்னு தெரியல. இந்த செகண்ட் வரைக்கும் இப்போதைக்கு நல்லா இருக்கான். ஸோ 952 கோடி என்பது போல் இவங்களுடைய லாபம் இருந்தது. இப்போ 5000 கோடியாக வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு வருஷமும் கடந்த 10 வருஷத்தில் பார்த்தா எப்பா சாமி ஒவ்வொரு வருஷத்துக்கும் 27% 27% 27% காம்பவுண்ட் பண்ணி சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். ஸோ இந்த பிஎல் அப்படின்ற ஷேரை கடந்த 10 வருஷமாக தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்துக்கிறவங்க ஆகாயத்தில் மிதந்துக்கிட்டு இருப்பாங்க லாங் டேர்மில். ஸோ லாங் டேர்ம் ஸ்டாக்குகளை எந்த அடிப்படையில் வாட்ச் பண்ணணும், எவனாவது ஒருத்தனுக்கு பிரச்சனை வருதுன்னா ஒரு உதாரணத்துக்கு ஏஷியன் பெயிண்ட் லாங் டேர்ம் தான் பல பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ கடந்த 3 வருஷமாக பெருசாக ரிட்டர்ன் இல்லை. ஏன்? அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பது கீழே போனதுனாலையும் ஏன்னா எந்த நியூஸுமே வந்து உங்களுக்கு ரீச் ஆகாமல் இல்லை. யாராக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்குகளுக்கு 3 மாதத்துக்கு ஒருக்க நியூஸ் என்பது வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஏஷியன் பெயிண்ட்டுக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் ஏதோ ஒன்று பிரச்சனையாக போகுதா அப்படின்ற தகவல் என்பதெல்லாமே வந்துருச்சு. ஸோ லாங் டேர்மில் இருக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. எப்போ பயப்படுவாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பெருசாக காம்படிஷன் வரும் பொழுதோ அல்லது அவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் கம்மியாகும் பொழுது தான் பயப்படுவாங்க. ஸோ எகைன் எல்லாமே லக்கு பேஸ் பண்ணி இருக்குது. 10 வருஷமாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனின்னு சில பேர் போய் காலடி எடுத்து வைப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஏஷியன் பெயிண்ட் அவங்க காலடி எடுத்து வச்ச நேரமாக என்னன்றது தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பங்கு ஏறுறதை நிறுத்திட்டு இறங்க ஆரம்பிச்சிருவான். சில பங்குகள் 10 வருஷமாக ஏறினவன் அடுத்த 10 வருஷத்துக்கும் ஏறவனாக இருப்பான். அல்லது அடுத்த 3 வருஷத்தில் 10 வருஷத்தில் என்ன ஏறினானா அதை அடுத்த 5 வருஷத்துலேயோ 3 வருஷத்துலேயோ இன்னும் அதிகமாக
இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பங்குலாம் பார்த்தீங்கல்ல, அவன்லாம் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கான். கடந்த 10 வருடங்களில் சம்பாரிச்சது விடவும் கடந்த 3 வருடம் 5 வருடத்தில் பயங்கரமாக சம்பாரிச்சு விட்டான். அது மாதிரி எல்லாருமே அந்த காலடி எடுத்து வைக்கக்கூடிய நிலைமை அப்படின்றதான். ஸோ இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கூட அடுத்த 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு நண்பர் அதிவேகமாக விரைவாக எஸ்கேப் ஆகியிருக்காப்புல. அவர் எடுத்த கணக்கு போட்டு வைத்த ஏதோ ஒரு பாட்டு வரும், போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே ஆனது கண்மணி அப்படின்ற மாதிரி இவர் எடுத்த முடிவு வந்து இவரை காப்பாற்றிருக்கு. மிஸ்டர் பிரேம்நாத் நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கணக்கு பண்ணியிருக்கார். எப்படி எக்ஸ்பைரி வருது, இவனை ஏதாவது ஒரு குண்டை தூக்கி போடுவானுங்க, எப்படி ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி வந்திருக்கு, அதனால் எதுக்கு லாபத்தை புக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மனுஷன் 2 லட்சத்துக்கு மதிப்புள்ள ஸ்டாக்குகளை 2 நாட்களுக்கு முன்னாடியே வித்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இன்னொரு நண்பர் கரடி குட்டிகளை சேர்ந்த கேங், அவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் வந்து பியர் மார்க்கெட் சைடுங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நிஃப்டி புல்தடிக்கு பைல்வான் 21,000 வரணும், அது வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், அப்போ தானே எங்களுக்கெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இங்கே பாருங்கள், உண்மைக்கு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி குறுக்கியும் நெடுக்கியும் போயிருக்கான் நம்ம நிஃப்டி. அவன் மட்டும் நேராக போயிருந்தான்னு வச்சிங்க 30,000 தாண்டி போயிருந்துருக்கணும். ஆனால் போட்ட காசெல்லாம் வீணாக போச்சே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒரு சும்மா ஒரு பணத்தை பல லட்சம் கோடி போட்டிருக்காங்க, ஆனால் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் நேர்கோட்டில் போயிருந்ததுன்னா எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கு. 30,000 தாண்டி போயிருந்திருப்போம். இப்போ நீங்கள் அது எப்படிங்க 30,000 போகிறதுக்கு உண்டான சினாரியோ அப்படின்னா, இந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் நம்ம வந்து ஒரு ஃபைண்டிங் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தோம். ஒவ்வொரு முறையும் இறங்குறப்ப நிஃப்டி எத்தனை பாயிண்ட் ரெக்கவரி ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த ரெக்கவரியான பாயிண்ட் எல்லாம் ஏணி மாதிரி மேலே 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 அடுக்கி வச்சுருந்தோம்னா இந்நேரம் 30,000 தாண்டி போயிருப்போம். பட் எனிவே நீங்கள் கேட்குற மாதிரி கீழே 21,000 வந்ததுனாலும் நான் வந்து ஆக்சுவலாக என்னுடைய டிவிடெண்ட் ஜேர்னியை முடிச்சுட்டு அடுத்தது இண்டெக்ஸ் சைடு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி இண்டெக்ஸ் சைடு ஆரம்பிக்கும் போதே நல்லா லோ ரேட்டில் கிடச்சா எனக்கு என்ன கசக்குதா? இங்கே பாருங்கள், இன்னொரு நண்பர்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். என்கிட்ட பணம் அதிகமாக இல்லைங்க, அதனால் எந்த ஒரு பங்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்பது நான் பார்க்குறேன்னு வச்சுங்க. ஆப்பர்ச்சுனிட்டின்னு என்ன, ஏதாவது ஒரு பங்கு 52 வீக் லோவில் இருக்குன்னா ஒரு வருஷத்தில் யாரோ ஒருத்தர் ரொம்ப அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. இப்போ இருக்கக்கூடிய விலை என்பது ஒரு வருஷத்தில் இருக்கிறதுலே லோ ரேட் என்பது. ஸோ அந்த லோ ரேட்டில் இருக்கிறவன் அப்படியே அடுத்த நாளாக திரும்பி யூட்டர்ன் போட்டு போவான், ஏதாவது ஒரு சைட்வேஸில் போவான். அந்த பேட் நியூஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி ஒரு நல்ல பங்காக இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் மீட் எடுப்பான். இந்த இந்தியன் பேங்க் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கடந்து இப்போ உச்சத்தில் போய்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி என்கிட்ட காசு அதிகமாக இல்லைங்க, அதனால் நான் எந்த ஒரு பங்காக இருந்தாலும் அது 52 வீக் லோவில் விழுந்து கிடைக்கல ஒரு 10,000 இல்லைன்னா 15,000 பணத்தை போடுவேன். அதுக்கப்புறம் அது என்ன அடுத்த நாளாகவே வரும். ஒரு வருஷம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேங்க. ஏன்னா இருக்கிறதே ஒரு வருஷத்தினுடைய லோனில் நான் எடுக்கிறேன். மறுபடியும் அந்த ஒரு வருஷத்தினுடைய பழைய ஹையை திருப்பி வர்றதுனாலே அது மேபி ஒரு வருஷம் ஆனாலும் ஆகிடும். அதனால் நான் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவேன். ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் ஆல்மோஸ்ட் 50% எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படின்ற மாதிரி அவருடைய அனுபவம். அப்புறமும் என்ன பண்ணுறாரு, லாபத்தை புக் பண்ணதுக்கப்புறம் அந்த புக் பண்ண லாபத்தை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட் மற்றும் கடன் பத்திரங்களில் போட்டோம்னா கீழே மைனஸ் சைடே ஒன்றும் கிடையாது. கடன் பத்திரத்தில் ஒரு பாதுகாப்பான கடன் பத்திரத்தில் போட்டால் அவன் கீழே டவுன் சைடை லாக் பண்ணிவிடுவான். அப்படி லாக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தொடர்ந்து கூப்பன் பேமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். 3 மாதத்துக்கு ஒருக்காவோ 6 மாதத்துக்கு ஒருக்காவோ வருஷத்துக்கு ஒருக்காவோ கூப்பன் பேமெண்ட் என்பது வட்டி என்பது வந்துக்கிட்டே இருக்கும். அத்தனை வட்டியும் வாங்கினதுக்கப்புறம் கடைசி நாளில் நம்ம போட்ட பணத்தையும் சேர்த்து திருப்பி கொடுத்துருவான். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னுடைய போர்ட்ஃபோலியோ சைஸு 10,000 15,000 ஆரம்பிச்சுட்டு போய்கிட்டு இருந்தேன். இப்போ 15 லட்ச ரூபா வரைக்கும் சேர்த்திட்டேங்க. இனி இதுக்கு அடுத்தது 2 கோடி சேர்த்துனதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு ரிட்டையர் ஆயிடுவேன், ஃபைனான்ஷியலி ஃப்ரீ ஆகிடுவேன், அதுக்கப்புறம் பெஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காப்புல. ஸோ இப்போ வரைக்குமே மிக சிறப்பாக செயல்பட்டு 10,000 ஜீரோலிருந்து ஆரம்பித்து 15 லட்சம் வந்துட்டார். இந்த 2 கோடி என்பது மிகவும் அற்புதமான பயணத்தில் அற்புதமான வேலையாக போயிட்டுருக்காரு. இவர் இப்படியே தொடர்ந்து 2 கோடியை சீக்கிரம் அடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நியூஸுகளை பார்த்து என்ன ஆக போகுது, கும்பா குட்டி ஆயிடுச்சு அப்படின்னு மன வருத்தம் இருந்தாலும் இந்த தகவல் வந்து ஏதாவது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு உபயோகமாகுமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு பங்கினுடைய தகவல் எடுத்துகிட்டு வரேன்.
அதாவது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸுக்கு மட்டும் நாங்கள் வந்து ஆர்டர் புக் பண்ணிக்கிறோம். 49,999 ஆரம்பிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்களுக்கு 23 செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து 9 நாளைக்கு நாங்கள் புக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு என்ன ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா, இன்னைக்கு ஆக வேண்டிய இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸை வந்து அலாட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த அமௌண்ட்டுக்கு விற்கணும்ன்ட்டு. அது வந்து ஓப்பன் பண்ணி விட்ட 5 நாட்களிலேயே அது விற்று போச்சுங்க. சாரி 5 மினிட்ஸ் ஆன் டே 1. அதாவது 5 நிமிடங்களிலேயே அவங்க இன்னைக்கு இவ்வளவுதான் விற்கணும்னு முடிவு பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளவு அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக ரொம்ப விலை குறைந்த விலையில் அது வந்து 5 நிமிடங்களில் புக் ஆகி போச்சு. ஸோ இந்த மாதிரி ஓலா எலக்ட்ரிக்னுடைய அந்த லிமிட்டட் ஒவ்வொரு நாளும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்த 8 நாட்கள் இருக்கும்போது எப்படி இதை பார்க்குறதுன்னா, அவங்களுடைய சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முகூர்த்த டைமில் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிடுவோம் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக இந்த மாதிரி ஒரு பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொரு செகண்டு அப்படின்னா, அந்த ட்ரெயின் புக் பண்ணுற நம்ம ஐஆர்சிடிசினுடைய போர்ட்டல் தான் நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். என்றைக்காவது சென்னைக்கு போகும்போதோ அல்லது பெங்களூருக்கு போகும்பொழுதோ இந்த மாதிரி அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க அதை பார்த்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இனி அதுக்கப்புறம் மலரும் நினைவுகளாக இவங்க சொல்கிறத பார்க்கும் பொழுது இனி அந்த சோஷியல் மீடியா சேனல் இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் எந்த மாதிரின்னு தெரில. இன்னொரு அருமையான தகவல், நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் மறுபடியும் ஒரு 1156 கோடி மதிப்பிலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது. யாருக்கிட்ட இருந்துன்னா ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட்லேருந்து அப்படின்ற ஒரு தகவல் வருது. நன்றி, வணக்கம்.